ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ இல்லைங்க ஒரு ஆக்ஷனோ பாசிபிள் ஆகும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரேட்டிங் டைமில் ஸ்டேடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரேட்டிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கவுண்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 4 of Swords, 5 of Pentacles, Temperance, Tower, World, 10 of Swords, Queen of Pentacles, 7 of Wands, Queen of Cups, 10 of Pentacles, 3 of Cups, Hermit. So bottom of the deck, 3 of Pentacles. Hierophant, King of Pentacles, Knight of Pentacles, Empress, Queen of Swords, Eight of Cups, Five of Pentacles, Queen of Wands, 7 of Pentacles, 2 of Swords, 2 of Wands. So bottom of the deck, 9 of Wands. Okay. Thank you so much universe. Thank you so much. So இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணிட்டு போஸ்ட் கிட்டது ஒரு காலோ ஒரு மெசேஜோ இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷனோ பாசிபிள் ஆகும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லேயே ஸ்டடி கிடையாது, கலெக்டிவ் ரீடிங் ஜெனரேட்டிங் டைமில் சரிங்க யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே. ஸோ நான் பொண்ணு இருந்தாலும் பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே. ஸோ எனக்கு எதில் ஃபீல் ஆகிற விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, மேபி மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சம்டைம் இந்த ஒரு பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். ஓகே, சம்டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா இருக்கலாம். மேபி நீங்கள் மேபி வீடியோ பார்க்குறவங்க யாரோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். ஸோ காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு உண்டு. ஓகே, மேபி நான் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி இவர் ஃபேமிலியாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணாது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் இல்லைங்க ஒரு தாட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு, நம்ம சொல்ல மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன் இவர் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் கமிட்மெண்ட் கேட்டுண்டு இல்லைங்க உங்களோட கேரக்டர்ஸும் பிஹேவியர்ஸும் ஆக்ஷன்ஸும் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் கமிட்மெண்ட் கேட்குறாங்க, நம்மக்கிட்ட கமிட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நார்மலாகவே இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா லாயலான ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, ஸோ இவரும் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோவா சீக்கிரமாக யாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற ஒரு கேரக்டர், மேபி பேசக்கூடிய ஒரு சிரித்து பேசக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம், பட் அவ்வளோவா சீக்கிரம் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காத ஒரு கேரக்டர் ஆகும். நமக்கு ரீடிங்கில் மனசிலாகிற விஷயம் அப்படி தான். மெச்சூரிட்டியான ஒரு பர்சன், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன். ஆக்சுவலி இவர் லாயல் ஆகும், ஸ்டேபிள் ஆகும், கிரவுண்டடான ஒரு பர்சன் ஆகும்.
இவர் ஒருத்தர் கூட பழகுறாரு, பேசுகிறாரு, இல்லைங்க ஒரு ஆளுக்கு கமிட்மெண்ட் ஒரு வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அது ஸ்டேபிள் இந்த இடத்துல. பட் தெரிஞ்சோ தெரியாமல் மேபி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. பட் உங்களோட கேரக்டர்ஸோ பிஹேவியர்ஸோ வச்சு இவருக்கு மனசில் ஆகிட்டு நீங்கள் கமிட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இவரால் அது கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால இந்த பர்சன் ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சன் இஷ்டம் உண்டு, உங்களை இஷ்டம் இல்லை நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு, கம்ப்ளீஷன் இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இஷ்டம் உண்டு. பட் இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு உங்களை பயங்கர இஷ்டம் உண்டு. ஸோ இவரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, தேவையில்லாமல் உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பெயின் அனுபவிக்க வேண்டாம். பட் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டு. எப்படி பார்த்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் கிடையாது. ஃப்யூச்சர் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நிற்கணும்? தேவையில்லாமல் அவங்களும் அவங்க மனசு மேபி நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஒரு சிலவங்க இவர்கிட்ட கமிட்மெண்ட் டேரெக்டாகவே கேட்டிருக்கலாம். அப்போ இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் இல்லைன்னு தெரிஞ்சாச்சு. அவங்களும் நம்ம மேலே பயங்கர இஷ்டத்தில் இருக்காங்க, கமிட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதில் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சன் என்னால் யாரும் ஹர்ட் ஆக வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இஷ்டப்பட்ட ஒரு விஷயத்த வேறு வழியெல்லாம் இவர் ஆக்சுவலி உங்களுக்கு விட்டு போயிட்டு உண்டு. ஒரு சிலவங்களுக்கு மேபி ட்ராமா க்ரியேட் பண்ணி எண்டை பாக்கிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, மேபி இந்த ஒரு பர்சனுக்கு மனசில் ஆகிட்டு நீங்கள் ரொம்ப எமோஷனலி நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறீங்க, இவருக்கு உங்களுக்கு பயங்கர இஷ்டம் உண்டு. பட் எப்படி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறதுக்குன்னு வழி தெரியாமல் இவர் இருந்திருக்கலாம். வேறு வழி இல்லாமல் சுச்சுவேஷன் ஏதாவது க்ரியேட் பண்ணி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை எண்டை பாக்கிட்டு போயிருக்கலாம். பட் இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. வேறு என்ன அப்படின்னா ஒன்லி இவருக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம். இல்லைங்க இவரோட தாட்ஸ் நம்மளால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாதல்ல, நம்ம எதுக்கு அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஸ்டேபிளாக நிற்கணும், எதுக்கு அவங்க மனசில் அவங்க ஆசையை விதிச்சுக்கணும், நம்மளால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனெல்லாம் நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்த வேண்டாம். ஒன்லி அந்த ரீசனாக இருக்கும். இல்லைங்க நீங்கள் கமிட்மெண்ட் கேட்குறீங்களா இருக்கும், இவரால் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு எண்டை பாக்கிட்டு போயிட்டு. ஓகே, பட் இவர் உங்களை விட்டு முழுமையாக போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, போனது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு போஸ்ட் கொடுக்குற சாயங்காலம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஒரு பவுண்ட்ரி உங்ககிட்ட செட் பண்ணி வச்சுட்டு நான் சொல்லுவேன். ஓகே, கரண்ட்லி இவர் ஆக்சுவலி ஏன்னா அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்காம ரீசன் எனக்கு என்ன ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். மேபி ஒரு சிலவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மதர் இஷ்யூ இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் 4 பேர் தெரியக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், பாரம்பரியமான ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே, அப்போ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை ஒருபோது ஹஸ்பண்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, அப்போ என்னால் ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது, நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, ஃபேமிலியும் கஷ்டப்படக்கூடாது. அதனால் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போயிட்டு மூவ் ஆகி போயிட்டு மேபி ஒரு ரிலேஷன்ஷிப் விட்டு போனது மே மந்தாக இருக்கலாம், இல்லைங்க ஆகஸ்ட் மந்தாக இருக்கலாம், இல்லைங்க அக்டோபர் மந்தாக இருக்கலாம். பட் இவர் ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு, ஓவர் திங்கிங் பண்ணி போயிட்டு உண்டு. ஓகே, ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஏன்னா அதனால தான் இவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர்லாம் ஒரு தாட் வந்துட்டு உண்டு. என்ன தான் நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குது, பயங்கர இஷ்டமாக இருக்குது, ஸ்னேகம் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, எல்லாம் ஓகே தான். பட் ஆல் இங்கே ப்ராக்டிக்கல் ஆகும். ஓகே, எல்லாம் இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கும்போது ஃப்யூச்சர் கிடையாது. அப்போ எதுக்கு உங்கள் மனசுலேயே ஆசையை விதிக்கணும், எதுக்கு இவரும் ஹர்ட் ஆகணும், ஃபேமிலியும் கஷ்டப்பட வேண்டாம். இவர் ஆக்சுவலி உங்களை விட்டு போயிட்டு உண்டு. ஒரு மட்டும் இல்லாமல் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணி வச்சுட்டு கரண்ட்லி உங்களோட வைப்ரேஷன் ஆக்சுவலி நீங்கிறது என்ன சொல்கிறது ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆகும். ஆக்சுவலி இவர் உங்களை ஒரு கமிட்டடாக தான் பார்க்குறாரு. ரிலேஷன்ஷிப் கரண்ட் இவர் உங்களை வீட்டு போயிட்டு விட்டு பட் இவர் உங்களை கமிட்டடாக தான் பார்க்குறாரு. இவருக்கு நல்லாவே தெரியும் நீங்கள்ங்கிறது ஒரு இவர் மேரேஜ் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் உங்ககிட்ட உண்டுன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படுவீங்க, எந்த இடத்துல எமோஷனலாக நிற்கணுமோ அந்த இடத்துல எமோஷனலாக நிற்பீங்க, எந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக நிற்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிற்பீங்க. ஸோ உங்களை இக்னோர் பண்ணுறதுக்கோ வேணாம்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் கூட இல்லை. உங்ககிட்ட எல்லாம் ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய எல்லா குவாலிட்டிஸ் இருக்குது இவருக்கு நல்லாவே தெரியும். பட் இவரோட சுச்சுவேஷன் ஓகே இவரோட சுச்சுவேஷனாலே இவரை பொறுத்த மட்டும் சம்டைம் உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கலாம். சரி ஓகே கமிட்மெண்ட் வேண்டாம், ஸ்டெபிலிட்டி வேண்டாம், என் கூடவே காண்டாக்டில் இருக்கலாம்ல, கம்யூனிகேட் பண்ணலாம்ல நம்ம நினைக்கலாம். பட் இவரோட மைண்டு வேறு, இவரோட தாட்ஸ் வேறு. இவர் ஆக்சுவலி ஒருத்தர்கிட்ட பேசுகிறாரு பழகுற அப்படின்னா அது ஸ்டேபிள், அது ஒரு கமிட்மெண்ட்டில் போகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஓகே அதனால தான் மேபி இவங்களுக்கு இந்த தாட்ஸ் இருக்கலாம். சரி ஓகே கரண்ட்லி சுச்சுவேஷன் சரியில்லை, பட் இவங்கிட்ட பேசலாம் இல்லை, பழகலாம் இல்லை,
കുറച്ച് நாள் கழிஞ்சு செய்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ செய்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கலாம். பட் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர். பட் இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலோட கேரக்டர்னால இவரை பொறுத்த மட்டும் சரி இன்றைக்கி நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம், கம்யூனிகேஷன் பண்ணுறோம், ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம். பட் ஆல்ரெடி இவருக்கு மைண்டில் தெரிஞ்சாச்சு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. அப்போ நாளைக்கு நீயும் நானும் செய்கிற முடியாத சுச்சுவேஷன் வரக்கூடிய ஒரு டைமில் நீயும் கஷ்டப்படுவேன், நானும் கஷ்டப்படுவேன். ஒட்டுமொத்தமாக நேம் டேமேஜ் ஆகி போகும். மேபி இந்த ஒரு பர்சன் ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், லெக்சராக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நேம் டேமேஜ் ஆகி போயிடும். ஒட்டுமொத்தமாக ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. அதனால் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு போயிட்டு உண்டு. பட் கரண்ட்லி நீங்கள் செல்ஃபோன் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டர் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, எமோஷ்னலி நீங்கள் அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. ஒரு டைமில் எவ்வளோ தூரம் லவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் லவ் பண்ணிட்டு உண்டு. எத்தனை தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அத்தனை தூரம் எஃபோர்ட்டும் கொடுத்துட்டு உண்டு. பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. கரண்ட்லி நீங்கள் செல்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இவருக்கு உங்க கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு மேபி என்ன சொல்கிறது, ஒரு சிலவங்க ஸ்பிரிச்சுவலாக இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிருக்கலாம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் சில விஷயங்களை சொல்லாமலே உங்களால் இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் உங்களால் மனசிலாக்க முடிஞ்சிட்டு உண்டு. ஓகே, என்ன தான் அந்த ஒரு பர்சன் நமக்கு பிடி கொடுக்காமல் இருந்தாலும், நமக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்காமல் இருந்தாலும், பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டருங்கிறது லாயன் ஆகும், ட்ரூவ் ஆகும். அதனால தான் சம்டைம் இவர் உங்களை எத்தனை மாத்திரம் பிளாக் பண்ணி வச்சாலும், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சாலும் வழியே நீங்கள் சேசிங் பண்ணிட்டு போகிறதுக்கு ரீசனே வந்து இவரோட மனசு உங்களுக்கு இங்கே மனசில் ஆகிட்டு உண்டு. இவர் வெளியே அவுட்டில் இவர் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணாலும் இன்னர் வைஸ் இந்த ஒரு ஆன்மாங்கிறது நல்ல ஆன்மான்னு உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. அதனால தான் நீங்களே வெளியே சேசிங்லேயே போயிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃப்லோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு சிலவங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிருக்கலாம், மெடிடேஷனோ இன்னர் ஒர்க்ஸோ மேனிஃபெஸ்டேஷனோ ஏதாவது கரண்ட் சுச்சுவேஷனில் பண்ணிகிட்டு இருக்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஓகே ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. ஓகே, அப்போஸ் இருக்கிற போஸ் நமக்கு ஒரு மைண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். பட் உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டர் கூட தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு யாருக்கிட்ட இந்த ஒரு பர்சன் என்ன சுச்சுவேஷன் வரட்டும், எவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து ஒரு பர்சன் கூட உங்களுக்கு சிரித்து பேசும்போது ஒரு கம்ப்ளீஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இல்லைங்க இவருக்கு கான்டாக்டில் இருக்கும்போது, ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்போது உங்களுக்கு அத்தனை மாத்திரம் ஹாப்பினஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் செல்ஃப்லோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஓகே, டிடாச்மெண்ட் எனர்ஜிக்கு வந்துட்டு உண்டு. அட்டாச்மெண்ட் நம்ம நிற்க வேண்டாம். கரண்ட்லி நமக்கு சுச்சுவேஷன் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஓகே, ஆக்சுவலி ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக இருக்கிறாங்க, ட்ரெடிஷ்னல் பர்சனாக இருக்கிறாங்க. கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு விட்டுட்டு போயிட்டு உண்டு. தென் அவங்க ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு விட்டுட்டு போயிட்டு உண்டு. ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம இதுக்கு அட்டாச்மெண்ட் ஆகணும் வேண்டாம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டு உண்டு. ஏன்னா அட்டாச்மெண்ட் ஆகிற சுச்சுவேஷன் இப்போ இல்லை. அவன் ரிலேஷன்ஷிப்பே வேண்டான்னு போய் ஒரு சிலவங்களுக்கு ஒரு பர்சன் பக்காவாக பிளான் பண்ணி ட்ராமா க்ரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை என்கிட்ட பாக்கிட்டு உண்டு. உங்களுக்கு அது மனசில் ஆகிட்டு உண்டு. இவன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போகிறான் அப்படின்னாலே சுச்சுவேஷனால தான் விட்டுட்டு போகிறான், அவனுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனால தான் இவன் ட்ராமா க்ரியேட் பண்ணி என்கிட்ட பாக்கிட்டு போகிறான்னு ஒரு விஷயமே உங்களுக்கு நீங்கள் மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ ஓகே, அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா ஓகே அவன் ரிலேஷன்ஷிப்பை வேணும் விட்டுட்டு போயாச்சு, ரிலேஷன்ஷிப்பை பிடி கொடுக்காமல் இருக்கோம். அப்போ கரண்ட்லி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச்மெண்ட் ஆகி ஒரு காரியமும் இல்லை. ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை நாட்கள் என்ன அட்டாச்மெண்ட் ஆகி ஒன்லி கடைசி எண்டிங் வரைக்கும் பெயின் போச்சு தான் மிச்சம். இப்போ மறுபடியும் நம்ம இதுக்கு டிட்டாச்மெண்ட்டுக்கு வருவோம். ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எப்படியா அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரணும். ஓகே, நான் மூவ் ஆன் ஆகணும், நான் டிட்டாச்மெண்ட்டுக்கு வரணும், நான் என்ன சேஃபாக பார்த்துக்கணும், நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். எனக்கு கிடைக்காது ரெண்டாவது விஷயம். பட் நான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முழுமையாக வெளியே வேணும் ஒரு தோட்டத்துக்கு நீங்களும் வந்துட்டு. ஓகே, ஏன்னா உங்களுக்கு இன்ட்யூஷன் மேபி ஃபீல் ஆகிருக்கலாம், இன்றைக்கி இல்லைனா என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும், நமக்கு ஒரு டைம் வரும்போது ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இது டைமோட இஷ்யூ. ஓகே, பட் கிடைக்கலைங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் இவனை நினச்சி நான் என் லைஃப்பில் கஷ்டப்பட முடியாது, டவுன் ஆக முடியாது, இத்தனை மாத்திரம் கஷ்டப்பட்டாச்சு. ஓகே, ஒரு சில பர்சன்ஸை திருத்தவே முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இவரை உங்களுக்கு திருத்தவே முடியாது மனசில் ஆகிட்டு. ஏன்னா இவனை என்ன சொல்லுது, இவனுக்கு கடைசி வரைக்கும் இவனுக்கு இம்பார்ட்டன்றது ஃபேமிலியும் அவனுக்கு ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் தான், அவனுக்கு சொசைட்டி, அவனுக்கு நேம் தான் இம்பார்ட்டன்ட். இவனை திருத்தவே முடியாதுன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் எது நடக்குதோ நடக்கல அது ரெண்டாவது விஷயம். பட் நான் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூலமே வெளியே வந்து இத்தனை நாட்கள் நான் ரிலேஷன்ஷிப்பில் கடந்து போய் அனுபவிச்சாச்சு.
இனி என்னால் முடியாது. இன்னொரு தாட்டுக்கு வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஸ்நேகம் இல்லை நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் எமோஷனலி நீங்கள் அட்டாச்டு தான், உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லோவும் ஃபோக்கஸ் பண்ணிங்க. எவன் இருந்தாலும் இல்லாட்டில் என்ன நான் ஹாப்பியாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், என் லைஃப்பில் நான் க்ரோ ஆகணும். இன்னொரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. ஸோ இந்த வைப்ரேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலங்க ஸ்பிரிச்சுவலி வீடியோ பார்க்குறவங்க ஒரு சிலங்க ஸ்பிரிச்சுவலாக அவேக்கனிங் ஆகிட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பர்சன் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, பட் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை அப்படின்னா எதுக்கே யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சன் என் கண்ணில் காட்டணும், எதுக்கே என் லைஃப்பில் என்ட்ரு ஆகணும். பட் அப்படி அப்படி எனக்கும் இவருக்கும் ஃப்யூச்சரே இல்லை அப்படின்னா எதுக்கு நான் இவரை மீட் பண்ணணும்? ஓகே, இல்லைங்க எனக்கு எதுக்காக இவரு கூட எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஃப்யூச்சர் இல்லைனா ஒட்டுமொத்தமாக என் கண்ணில் காட்டாமலே இருந்திருக்கலாம். இந்த ஒரு தாட் உங்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக அவேக்கனிங் ஆகிடும். உங்களுக்கு ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டுங்க. நான் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கும் இல்லைங்க அப்படின்னா நான் நினைக்கிற விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கழிவு உண்டு, ஒரு ஸ்ட்ரென்த் உண்டுன்னு உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரான ஒரு டைமில் நமக்கு மனசிலாக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலி வந்து நமக்கு இப்போது லேண்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஸ்காராக இருக்கட்டும், பங்களாவாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே உயிர் கிடையாது. ஃபஸ்ட்டு மனசில் ஆக்கிக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு இங்கே சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகும், லைஃப்பில் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடும். அது ஈஸியாக நமக்கு அட்ராக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு மனுஷங்கிறது அது உயிருள்ள ஒரு விஷயமாக இங்கே நமக்கு அட்ராக்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அப்போ ஒரு சில விஷயங்கள் நமக்கு அட்ராக்ட் ஆகலை அப்படின்னு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு பார்த்து நம்ம சூஸ் பண்ணி அதை நம்ம மெடிடேஷன் பண்ணி இன்னொரு ஒர்க்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அட்ராக்ட் ஆகும். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு சிலவங்க ஸ்பிரிச்சுவலாக அவைக்கனிங் ஆகிட்டணும், இல்லை நீங்களே அவைக்கன் ஆகிட்டணும், இல்லைங்க யூனிவர்ஸ் உங்களை அவைக்கன் ஆக்கிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்ட்ரென்த் உண்டு. எனக்கு நான் ஆசைப்படுற விஷயத்தை அடையிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு, பவர் உண்டு, அதுக்கான ஒரு கழிவு உண்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபேஷியன்ஸ் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஃபேஷியன்ஸு ஓகே, டிட்டாச்மெண்ட்டு. நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் டிட்டாச்மெண்ட்டு, ஃபேஷியன்ஸு, ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். இது 3 நமக்கு இம்பார்ட்டன்ட். கரண்ட் சுச்சுவேஷன் இது 3 நீங்கள் மனசிலாக்கிட்டு. ஓகே, ஏன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளோட வைப்ரேஷன் ஹையில் வரும். ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, நமக்கு நம்ம என்ன விஷயம் நமக்கு கேட்டாலும் அதை யூனிவர்ஸ் தான் கொடுக்கணும். ஓகே, அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது யூனிவர்ஸ். அப்போ அது யூனிவர்ஸ் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், அப்போ அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். பட் அது யூனிவர்ஸ் நம்ம கையில் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கிறத மனசிலாக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் ஃபேஷியல்ஸ் நீங்கள் படிச்சுட்டு. ஓகே, டிட்டாச்மெண்ட் படிச்சுட்டு. டிட்டாச்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு லோ ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம ட்ரை பண்ணுறோம், இல்லைங்க மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொடுக்குற ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியாக பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ நம்ம அட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு டைமில் நம்ம கொடுக்குற ஒரு வைப்ரேஷன் நெகட்டிவும் பாசிட்டிவும் கலந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ அந்த இடத்துல நமக்கு யூனிவர்ஸே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஓகே, ஏன்னா நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிற ஒரு டைமில் நமக்கு சம்டைம் நம்மளே அறியாமல் கிடைக்குமா, கிடைக்காதா, வருமா, வராதா, நம்பலாமா, நம்பக்கூடாதா, நம்ம இப்போ கொடுக்குற வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ். பட் நம்ம டிட்டாச்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு டைமில் நம்ம கொடுக்குற வைப்ரேஷன் பாசிட்டிவாக போகும். ஓகே, கிடைக்கும். அந்த ஒரு ட்ரஸ்ட் நமக்கு ஒரு ஃபேஷியன்ஸ் நமக்கு வரும். அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு நான் நினைக்கிறது இந்த உலகத்தில் எனக்கு நான் ஆசைப்பட்டு கிடைக்காது எதுவும் இல்லை, கிடைச்சிருக்கேன் எனக்கு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்னால் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கழிவு ஒன்று கரண்ட் சுச்சுவேஷன் கூட வேல்யூ பார்த்து நீங்கள் மனசிலாக்கிட்டு. ஸோ அது வேல்யூ பார்த்து மனசிலாக்கிறது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பேஷன்ஸ் படிச்சுட்டு, பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு, என்ன சொல் டிராச்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு. ஓகே, எதுவாக இருந்தாலும் அது யூனிவர்ஸ் கொடுக்கட்டும். எனக்கு இனி இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எஃபோர்ட் கொடுக்க உங்களுக்கு மனசில் ஆகிட்டு. எந்த ஒரு விஷயம் நம்மளால் ஆக்சுவலி முடியாத எந்த ஒரு விஷயமா அதில் யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைக்கும் போது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யூனிவர்ஸ் இதை எடுத்துக்கும். ஓகே, அது உங்களுக்கு மனசில் ஆகிட்டு. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு. ஓகே, தென் இவரோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா அந்த பர்சன் ஆக்சுவலி கெரியரில் பயங்கரமாக என்ன சொல்கிறது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். நார்மலி கோல் ஓரியன்டட் பர்சனாக இருக்கலாம், வேறு ஆக்சுவலி புதுசாக எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேபி இவருக்கு மைண்டில் வேறு யாராக இருக்காருன்னு கேட்டால் இல்லை ஆக்சுவலி. ஓகே, இவருக்கு மைண்டில் இருக்கட்டும் மனசில் இருக்கட்டும் நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க, அது நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா இவர் ஆக்சுவலி லாயல், இவர் ஆக்சுவலி உங்களுக்கு கமிட்டடாக தான் பார்க்குறாங்க. பட் சம் சுச்சுவேஷன் இவரால் ஓப்பனாக ஷேர் பண்ண முடியலையா இருக்கலாம். ஓகே, ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறோம், அப்படி இல்லைங்க நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம், அது ஸ்டேபிள். அதுக்காக ஒரு சுச்சுவேஷன் இது இல்லை. ஓகே, இவரை பொறுத்த மட்டும் வேணால் ரிலேஷன்ஷிப் பிளாக் ஆகிக்கட்டும், செப்ரேஷன் ஆகிக்கட்டும், நமக்கு ப்ராப்பரான ஒரு சுச்சுவேஷன் வரட்டும்.
அப்போவே கமிட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இப்போவே நடக்காத ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு இப்போவே நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் வேர்டு கொடுத்து அவளையும் கஷ்டப்படுத்தி நானும் கஷ்டப்படுத்தி லாஸ்ட்டு என்னால் நீ அழிஞ்சா உன்னால் நான் அழிஞ்சா அந்த கதை வேண்டாம். ஓகே, கமிட் பண்ணால் இருந்தால் கூட அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரட்டும், அந்த ஒரு தோட்டத்தை இவர் போயிட்டுருக்காரு. இவர் ஆக்சுவலி மேபி உங்கள் மெமரிஸ்லேருந்து ஒழிச்சு விடுறதுக்காக இருக்கட்டும், இல்லைங்க மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லி பிஸ்னஸ் லைஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காரு. பட் சேட் ஆகும், ஹாப்பி இல்லை. ஓகே, டவர் மூமெண்ட் ஆகும். இந்த ஒரு பர்சன் எந்த சுச்சுவேஷனுக்காக இவர் உங்களை வேணும் விட்டு போனால் அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் ஹாப்பி இல்லை. அந்த சுச்சுவேஷன் இவர் நல்லா அடி விழுந்துட்டுருக்குன்னு இருக்கு. நமக்கு ஒப்பனை சொல்ல போனால் அந்த சுச்சுவேஷன் இவர் நல்லா அடி விழுந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா மேபி இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை உடச்சி நிற்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த ரிலேஷிப்பில் எமோஷனலி இவர் அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. உங்களோட ஸ்நேகத்தை இவர் பார்த்துட்டு உண்டு. எல்லாம் பார்த்துட்டு இவர் எனக்கு லாஸ்ட்டில் எனக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது என்னோடய நேமும் என்னோடய ஃபேமிலிஸும் அதுதான் இம்பார்ட்டன்ட் இவர் போயிட்டு உண்டு. அப்படின்னா இவர் அந்த சுச்சுவேஷன் நல்லா லெசன் லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. டவர் மூமெண்ட் நமக்கு 2 times வந்துட்டு உண்டு. இவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கரண்ட்லி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவர் போயிருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவர் ஹாப்பி இல்லை, குறைச்சி இவர் லெசனாக லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. டைம் கொடுங்க, நமக்கு இங்கே டைம் எடுத்துக்கும். இவர்கிட்ட உங்களுக்கு சடனாக ஒரு காலோ ஒரு மெசேஜோ இல்லைங்க ஒரு கமிட்மெண்ட்டோ உங்களுக்கு சடனாக கிடைக்குமா அப்படின்னா அது இம்பாசிபிள். ஓகே, ஏன்னா இது எத்தனை பேருக்கு இந்த வீடியோ நமக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு தெரியல. பட் இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகுறவங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் ஃபேஷியல்ஸ் படிச்சுட்டு உங்களை ஃபேஷியல்ஸ் நிற்க முடியும், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, பட் இவரை பொறுத்த மட்டும் அப்படின்னா இவர் ஆக்சுவலாக டவர் மூமெண்டாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவர் உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு. பட் இவர் உங்களை மைண்ட் பண்ணாமல் இவர் தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், சொசைட்டி தான் இம்பார்ட்டன்ட் இவர் இருந்தார் அப்படின்னா இவர் அங்கேருந்து தேர்ட் பார்ட்டி மூலமாக நல்லா லெசன் லேர்ன் பண்ணிகிட்ருக்காரு. இவர் நினைக்கிற மாதிரி இவருக்கு ஃபேமிலியில் இவர் ஹாப்பியும் ஒன்றும் இல்லை. இவரோட ஃபேமிலி இருக்கிற எல்லா பர்சன்ஸும் ப்ராக்டிக்கல் ஆகும். இவர் ஃபேமிலியை கொண்டு தெரியாது, அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம். பட் இவர் ஃபேமிலியில் ஹாப்பி இல்லை. ஓகே, இனி இவருக்கு எதிர்பார்க்குற ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோ இவருக்கு ஃபேமிலியில் கிட்டிட்டில்லை. இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரியாக ஃபீல் ஆகுது. இவர் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சொல்லலாம். இவரோட ஹார்ட்லேயே இருக்கட்டும் மைண்ட்லேயே இருக்கட்டும் நீங்களாக இருக்கிறீங்க. ஏன்னா இவருக்கே நீங்கள் எப்படி இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு இவருக்கு தெரியாது. பட் இவரை பொறுத்த மட்டும் எஸ் நீங்கள் இவருக்காக வெயிட் பண்ணுவீங்க, இவருக்கு நல்லா தெரியும். பட் இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு உங்களை ஒரு கமிட்டடாக தான் பார்க்க, ஒரு ஒய்ஃப் மெட்டல் தான் இவர் பார்க்குறாரு, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மெட்டல் தான் இவர் உங்களை பார்த்துட்ருக்காரு. இவர் எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி இவருக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு தாட்ஸுங்கிறது உங்களோட தாட்ஸ் தான். பஸ்ஸில் ட்ராவல் பண்ண டைமாக இருக்கட்டும் இல்லைங்க ஆஃபீஸில் ஃப்ரீ டைம் இருக்கட்டும் இவர் ஒரு சடனாக உங்களை பற்றி இவர் திங்க் பண்ணுவார். ஓகே, பட் இவருக்கு ஆக்சுவலி ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாலே தான் இந்த பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை இவரும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு, அது உண்மையான விஷயம். பட் இவர் எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட சரண்டர், எல்லாம் தெய்வம் பார்த்துக்கிட்டோம். இவரால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் என்ன சொல்கிறது, கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான சுச்சுவேஷன் இப்போதைக்கு இல்லை இவருக்கு லைஃப்பில். கமிட்மெண்ட் இஷ்யூ இங்கே உண்டு நமக்கு. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கமிட்மெண்ட்டு. ஸோ அப்போ இங்கே நமக்கு டைம் எடுத்துக்கும் அதுக்கான ஒரு பட் இவரே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஹாப்பியாக ஒன்றும் கிடையாது. ஓகே, டவர் மூமெண்ட் ஆகும். இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி தான் உலகம்னு இவர் சொல்கிறது அப்படின்னா ஒரு டைம் இந்த ஒரு பர்சன் நீ தான் எனக்கு உலகம்னு சொல்கிற ஒரு கேரக்டர் டைம் நமக்கு இங்கே வரும். ஓகே, ஸோ அப்போ இவரை லேர்ன் பண்ணி விடுங்க. இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இவர் சில விஷயங்களை லேர்ன் பண்ணிவிட்டு இவர் மறுபடியும் உங்ககிட்ட தான் வருவார். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, கமிட்மெண்ட் நமக்கு கிடைக்கும், பட் டைம் எடுத்துக்கும், ஸ்லோவாகும். ஓகே, இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் ஸ்லோ. இவர் எவ்வளோ தூரம் ஃபேமிலியில் லெசன் லேர்ன் பண்ணாலும் இவருக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு அங்கே ஒன்று கிட்டிட்டில் இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் வேறு வழியில் இவருக்கு உங்ககிட்ட வந்து தான் ஆகணும். ஓகே ஓகே ஸோ இனி நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் கோர்ட்டு கேஸ் டிவோர்ஸ் ஏதாவது போயிட்டுருக்கலாம். ஸோ அதனாலே சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். மேபி ஹஸ்பண்ட் மேபி மேரேஜான ஒரு பர்சன் கூட இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் ஆல்ரெடி இருக்கிற சுச்சுவேஷன் ஹாப்பி இல்லை, அவங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் இவருக்கு கோர்ட்டு கேஸ் டிவோர்ஸ் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அப்போ இவரை பொறுத்த மட்டும் ப்ராப்பராக டிவோர்ஸ் ஆகிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம்.
இல்லைங்கி ப்ராப்பரான ஒரு சுச்சுவேஷன் வரட்டும். அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரட்டும். ஓகே, அந்த ஒரு சுச்சுவேஷனில் கமிட்மெண்ட் கொடுக்கலாம். இதான் இவரோட தாட்ஸு. ஓகே, நமக்கு அது மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை தேர்ட் பார்ட்டி எத்தனை ஃபோர்த் பார்ட்டி இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் உங்களோட மைண்டில் அவங்களோட மைண்டில் நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதான் நமக்கு இனி இம்பார்ட்டன்ட். ஏஜ் பார்க்கலாம். 24 இம்பார்ட்டன்ட், 32 இம்பார்ட்டன்ட், 14 important, 50 important, 45 important, 54 important, 39 important, 57 important, 17 important, 23 important, 32 important, 29 important. ஓகே, இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், September important, October important. Yes, 10 angels numbers important. Okay, ini important date பார்க்கலாம். 2 important, 3 important, 5 important, 7 important, 9 important, 10 important, 16 important, 21 important. ஆகஸ்ட் மந்த் இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூவ்மெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.